ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு WDC ஸ்டாக். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா NSE BSE லாட் சைஸ் வந்து ரிவைஸ் பண்ணியிருக்காங்கல்ல. ஆக்சுவலாக டுமாரோ வந்து அப்ளிகபிள் ஆகுது. அது யாருக்கு அப்ளிகபிள் ஆகுதுன்னு வச்சுட்டு நான் சொல்லிடுறேன். நான் ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி சின்ன டிஸ்க்ளைமர் இருக்குது. ஐ எம் நாட் அ செபி ரிஜிஸ்டர்ட் பர்சன். ஐ எம் ஜஸ்ட் ஷேரிங் மை நாலேஜ், அவ்வளோதான். ஓகேங்களா? ஓகே, ஃபைன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த நிஃப்டி 50 லாட் சைஸ் வந்து ரிவைஸ் பண்ணியிருக்காங்க. அதை பார்த்துட்டு இந்த வீடியோட கண்டினியூஷனில் ஒரு சின்ன லெவல்ஸ் மட்டும் இருக்கும். டுமாரோ லெவல்ஸ் சும்மா தேவைப்பட்டால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஓகே, ஃபைன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி 50ல வந்து லாட் சைஸ் வந்து இன்னைக்கு முன்னாடி இருந்ததை விட அதிகப்படுத்தாங்க. அது எப்போ இருந்து வந்து ஸ்டார்ட் ஆகுது பார்த்துடலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிஸ்டிங் வீக்லி மந்த்லி கான்ட்ராக்ட்ஸ் வில் கண்டினியூ வித் கரண்ட் லாட் சைஸ் அன்டில் தி எக்ஸ்பயர்ஸ். அதாவது இப்போ இருக்கிற வந்து மார்க்கெட்டோட கண்டினியூஷன் வந்து எக்ஸ்பைரி முடிகிற வரைக்கும் இருக்கும். அதே லாட் சைஸ் தான். ஒரு லாட் வந்து நிஃப்டியில் 25னா 25 தான். அது எப்போ? அது வந்து கரண்ட் சைஸ் முடிகிற வரைக்கும். கரண்ட் சைஸ் வந்து முடிகிற வரைக்கும். ஓகேங்களா? கரண்ட் எக்ஸ்பைரி முடிகிற வரைக்கும். அதுக்கப்புறம் நியூலி இன்ட்ரடைஸ் லாட் சைஸ் இருக்குது பார்த்தீங்களா? நியூலி இன்ட்ரடைஸ் லாட் சைஸ் வந்து இந்த எக்ஸ்பைரி முடிஞ்சக்கு ஸ்டார்ட் ஆகிற லாட் சைஸ் தான். அதாவது நாளைக்கு நவம்பர் 20லேருந்து என்னென்ன நியூ கான்ட்ராக்ட் வந்து நமக்குள்ளே கொண்டு வராங்களோ அதுதான் 75ங்கிற லாட் சைஸில் வந்து கன்வெர்ட் ஆகி நிஃப்டி 50 வரும். பேங்க் நிஃப்டியில் வந்து நியூ லாட் சைஸ் உள்ள வரும். அது வரைக்கும் எக்ஸ்பைரி முடிகிற வரைக்கும் இந்த இது அப்படியே தொடரும். இந்த 25 லாட் சைஸ் அப்படியே தொடரும். அது எது வரைக்கும்னு பார்த்துடலாம். ஒரு குயிக்காக போயிடலாம். ஓகே, பாருங்க. இப்போ நீங்கள் ஒரு ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கீங்கன்னா அது வந்து டிசம்பர் 19 வரைக்கும் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது எப்படின்னா டிசம்பர் 19 வரைக்கும் நீங்கள் நாளைக்கு ட்ரேட் எடுத்தால் கூட இந்த டிசம்பர் 19 வீக்லி ப்ரைஸ் வரைக்கும் நீங்கள் நிஃப்டி 50ல சேம் லாட் சைஸே நீங்கள் பை பண்ணலாம். அதாவது ஒரு லாட் ஈக்குவல் 25 இருக்குல்ல, அது 25 குவான்டிட்டிஸ் வந்து டிசம்பர் வீக்லி வரைக்கும், டிசம்பர் 19 வரைக்கும் நீங்கள் இது பண்ணலாம். எப்போ இந்த 75 லாட் சைஸ் உள்ள என்டர் ஆகுதுன்னா January to 25. அப்போ வந்து தான் ஜனவரி மாதம் தான் உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வீக்லி எக்ஸ்பைரி 75 லாட்டே வந்து உள்ள வரப்போகுது. அதாவது எக்ஸ்பைரி ஆக போகுது அந்த டேட்டில். சரிங்களா? இப்போ இந்த வீக்லி அதே மாதிரி மந்த்லி எக்ஸ்பைரி வந்து எப்போ நடக்குதுன்னா January 30. அது வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸிஸ்டிங் லாட் சைஸ் இந்த ஒன் லாட் ஈக்குவல் டு 25 இருக்குல்ல, அது வரைக்கும் யூஸ் பண்ணிக்கிடலாம். மந்த்லிங்கிறது வந்து February 27 வந்து சேஞ்ச் ஆகுது. இந்த நியூ லாட் சைஸ் சேஞ்ச் ஆகுது. அதாவது வீக்லி எக்ஸ்பைரி வந்து டிசம்பர் 19 வரைக்கும் சேமாக இருக்குது. January 2க்கு வந்து புது லாட் சைஸ் வருது. மந்த்லி எக்ஸ்பைரிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா January 30 வரைக்கும் சேமாக இருக்குது. இப்போ உள்ளது மாதிரியே இருக்குது. மந்த்லிங்கிறது வரும்போது அது வந்து நியூ லாட் சைஸாக உள்ளே வந்துடுது. ஓகேங்களா? இது யாருக்கு இது அப்ளிகபிள் ஆகும்னா இந்த ஒரு 3 மாசமோ 6 மாசமோ கான்ட்ராக்ட் வாங்கி வைக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு வந்து இந்த லாட் சைஸ் வந்து இருக்கும். இப்போ வந்து சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு மந்த்லி ஜனவரி மாதம் 30 மேலே ஒரு மந்த்லி கான்ட்ராக்ட் வாங்குறீங்கன்னா உங்களுக்கு வந்து லாட் சைஸ் வந்து இதுதான். ஜனவரி மாதம் மந்த்லிக்கு வரைக்கும் கான்ட்ராக்ட் வாங்குறீங்கன்னா உங்களுக்கு பழைய லாட் சைஸே இருக்கும். ஆனால் February மாதம் 27 வாங்கும் போது உங்களுக்கு வந்து புது லாட் சைஸ் வந்து கன்வெர்ட் ஆகிடும். வீக்லி வந்து நீங்கள் ஹோல்ட் பண்ணி வைக்கிறீங்கன்னா January 2 வரைக்கும், டிசம்பர் 19 வரைக்கும் வச்சுக்கலாம். January 2க்கு அப்புறம் உங்களுக்கு வந்து நியூ லாட் சைஸ் வந்து உங்களுக்கு இங்கே அப்ளிகபிள் ஆயிரும். அதே மாதிரி தான் பேங்க் நிஃப்டிக்கு வந்து அதே மாதிரி தான். குவார்டர்லி ஹாஃப் வந்து பேங்க் நிஃப்டி வந்து ரிவைஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு குவார்டர்லி ஹாஃப் வந்து பார்த்தீங்கன்னா மந்த்லி வந்து எப்படின்னா January 29, 25 வந்து எக்ஸிஸ்டிங் லாட் சைஸ் வரைக்கும் உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். February 26 இருந்து அவங்களுக்கு வந்து மந்த்லி கான்ட்ராக்ட் வந்து நியூ லாட் சைஸ் உருவாகுது. அதாவது பேங்க் நிஃப்டி வந்து 15 30 போகுது. ஓகேங்களா? குவார்டர்லி 3 மாதம் கான்ட்ராக்ட் வந்து வில் பி ரிவைஸ் ஃப்ரம் December 24 at the end of the day. அதாவது குவார்டர்லி 3 மாதம் கான்ட்ராக்ட் வந்து எப்போ எடுத்துருக்காங்கன்னா December 24 இருந்து இந்த பேங்க் நிஃப்டிக்கு சேஞ்ச் ஆகுது. ஓகேங்களா? ஓகே, சென்செக்ஸ் அதே மாதிரி பார்த்துக்கோங்க. சென்செக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வீக்லி எக்ஸ்பைரி எப்போ இருக்குன்னா January 3 வரைக்கும் உங்களுக்கு சேம் யூஸ் பண்ணிக்க முடியும். January 3 வரைக்கும் அந்த 10 குவான்டிட்டி ஒரு லாட் யூஸ் பண்ணிக்க முடியும். January 10க்கு மேலே உங்களுக்கு வந்து 20 குவான்டிட்டியாக மாறிடும். ஒரு லாட்டுக்கு 20 மாறிடும். ஸோ நீங்கள் அப்போ 20 தான் புதுசாக தான் வாங்க முடியும். அது மந்த்லி கான்ட்ராக்டாக இருந்துச்சுன்னா January 31 வரைக்கும் மந்த்லி கான்ட்ராக்ட் வந்து உங்களுக்கு இந்த எக்ஸ்பைரியிலே தான் இருக்கும். அது 10ங்கிற குவான்டிட்டிலே தான் இருக்கும். February 28 மேலே தான் உங்களுக்கு வந்து அது மாறும். சரிங்களா? அதே மாதிரி தான் BSE as usual. நீங்கள் படித்து பாருங்கள். அது என்ன இந்த 0 நான் எடுத்திருக்கேன். நீங்களும் டைப் பண்ணி பார்த்துக்கோங்க, உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி 50 வந்து 25 75 வருது. பேங்க் நிஃப்டி வந்து 15 30 வருது. ஓகேங்களா? ஃபினான்ஷியல் நிஃப்டி வந்து 25 65 வருது. மிட் கேப் நிஃப்டி வந்து 50 120 வருது. ஓகேங்களா? அடுத்து வந்து நெக்ஸ்ட் நிஃப்டி 20 25, சென்செக்ஸ் வந்து 10 20, பேங்க் எக்ஸ் வந்து 15 30 வருது. சென்செக்ஸ் 50 வந்து 25 60 வருது. ஓகேங்களா? இவ்வளோ தான். இது வந்து நம்ம நாளைக்கு சிம்பிளாக சொல்லிடுறேன். நான் இன்னும் சொல்கிறது புரியாட்டி ஆன்லைனில் சொல்லிடுறேன். நிஃப்டி 50 கம்மிங் December 19 வரைக்கும் நீங்கள் எப்பையும் போல 25 குவான்டிட்டி யூஸ் பண்ணலாம். ஒரு லாட் சைஸ் எடுத்து யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். சரிங்களா? அதை பற்றி நீங்கள் ஒரி பண்ணிக்க வைங்க. நீங்கள் ஒரு இன்ட்ராடே ட்ரேடராக இருந்தால் December 19 வரைக்கும் உங்களுக்கு வந்து பொசிஷனை ஹோல்ட் பண்ணலாம், செல் பண்ணலாம், பை பண்ணலாம். அதே சேம் குவான்டிட்டி. January 2க்கு அப்புறம் தான் உங்களுக்கு மாறுது. சரிங்களா? January 2க்கு அப்புறம் உங்களுக்கு வந்து அஃபிஷியலாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நியூ லாட் சைஸ் வந்து உள்ளே வந்து என்டர் ஆகிடுது. சரிங்களா? பேங்க் நிஃப்டி அதே மாதிரி தான்.
ஜான்வரி 29 வரைக்கும் நீங்கள் வந்து எக்ஸிஸ்டிங் லாட் யூஸ் பண்ணிக்கலாம். February 26 மேலே நியூ கான்ட்ராக்ட் சைட்ஸு. சென்செக்ஸ் வந்து ஜான்வரி 3 வரைக்கும் நீங்கள் வந்து ஓல்டு லாட்ஸஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஜான்வரி 10க்கு மேலே நியூ லாட்ஸஸ் வந்து அப்ளிகபிள் ஆகிரும். ஓகேங்களா, இவ்வளோ தான் விஷயம். இதை மட்டும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. வேறு எதுவும் உங்களுக்கு பெருசாக வந்து சேஞ்ச் வராது. நீங்கள் ஆல்ரெடி ஹோல்ட் பண்ணி வச்சிருந்தா கூட உங்களுக்கு பாதிப்பு எதுவும் வர போகிறது கிடையாது. சரிங்களா, இது வந்து இங்கே கொடுத்துருக்க பாருங்கள், லாட்ஸஸ் will change on December 26 at the end of the day of the Nifty. இது வந்து எதுக்குன்னா ஃபார் குவார்டர்லி அண்ட் ஹாஃப் இயர்லி கான்ட்ராக்ட்ஸ்க்கு, அதாவது 3 மாதமோ 6 மாதமோ ஹோல்ட் பண்ணுறவங்க இருக்காங்கல்ல, அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த லாட்ஸஸ் வந்து December 26லேருந்து மாறிடும். December 26லேருந்து அவங்களுக்கு எல்லாமே கான்ட்ராக்ட் வந்து சைஸ் மாறிடும். ஸோ நம்மள மாதிரி ரீட்டைல் ட்ரேடர்ஸ் வந்து December 19 வரைக்கும் நம்ம மொத்தமாக வாங்க போகிறது கிடையாது. யாரும் இது வந்து நம்ம வாங்க போகிறதே கிடையாது. நமக்கு என்ன ஃபியூச்சர் கான்ட்ராக்ட்ஸ் வாங்குறவங்களுக்கு வந்து வேறு லேக்ஸ் இன்வெஸ்ட் பண்ணணும் அவங்களா இருக்கும். அவங்களுக்கு வந்து தான் இந்த இது அப்ளிகபிள் ஆகுமே தவிர நம்ம ரீட்டைல் ட்ரேடர் ஆக்சுவலாக வந்து நம்மளுக்கு வந்து எப்பயும் போல December 19 வரைக்கும் நீங்கள் தாராளமாக எந்த விதமான பயமும் இல்லாமல் நிஃப்டி 50 ட்ரேட் பண்ணலாம். பேங்க் நிஃப்டியும் அதில் கொடுக்கப்பட்ட தேதி வரைக்கும் ட்ரேட் பண்ணலாம். ஜனவரி 29 வரைக்கும். சென்செக்ஸ் வந்து ஜான்வரி 13 வரைக்கும் ட்ரேட் பண்ணலாம். ஆனால் இன்னுமே வந்து பார்த்தீங்கன்னா வீக்லி எக்ஸ்பைரி வந்து என்எஸ்சியில் வந்து நிஃப்டி 50 மட்டும் தான் இருக்க போகுது. பிஎஸ்சியில் வந்து சென்செக்ஸ் மட்டும் தான் இருக்க போகுது. ஓகேங்களா, ஸோ ரெண்டு மாறி மாறி வரும். ஸோ அதனால் நீங்கள் இப்போதைக்கு தாராளமாக ட்ரீட் பண்ணிக்கலாம். எதுவும் டவுட்னா கமெண்ட்டில் கேளுங்க. இந்த வீடியோ போய்ட்டு திருப்பி பாருங்கள். இல்லை நான் எதுவும் உங்களுக்கு சொன்னது புரியாட்டியும் கமெண்ட்டில் கேளுங்க, நான் ரிவைஸ் பண்ணுறேன். நீங்கள் ரொம்ப போட்டு குழப்பிக்க வேண்டாம். அதனால் நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஓகே. இப்போ லெவல்ஸ் போகலாம். லெவல்ஸ் போகிறதுக்கு முன்னாடி சொல்லிடுறேங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேட் பண்ணுறவங்க இருக்காங்க பார்த்தீங்களா, ரெண்டு பெனிஃபிட்டும் ட்ராபேக் சொல்லிடுறேன். இப்போ வந்து இதுக்கு முன்னாடி பெனிஃபிட் என்ன இருந்துச்சு, 25ல வாங்கினீங்க. 25 லாட்ஸ் வாங்கும்போது நீங்கள் ஒரு ஆவரேஜ் பண்ணுறதுக்காக வந்து ஒவ்வொரு லாட் அதிகப்பட்டு போவீங்க. ஆனால் அப்போ வந்து நீங்கள் வந்து ஒவ்வொன்றும் வாங்க முடியும். ஆனால் இந்த 75 வந்து இனிஷியல் பேமெண்ட்டே அதிகமாக இருக்கும். ஸோ அந்த மார்ஜின் அதிகமாக இருக்கிறதுனால ப்ராஃபிட்டும் அதிகமாக நடக்கும். சரிங்களா, நீங்கள் ஒரு ப்ரைஸ் மூமெண்ட் நினச்சினா 750 வரைக்கும் மார்ஜின் கிடைச்சிடும். உங்களுக்கு மார்ஜின் உங்களுக்கு கேபிட்டல் வந்து வேற கேபிட்டல் போடுறீங்க, ஒரு லாட் போடுறீங்கன்னா உங்களுக்கு கிடைச்ச மார்ஜின் ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு வெளியே வரும்னு தோணுச்சுன்னா வெளியே வந்துருங்க. உங்களுக்கு இன்னைக்கு எனக்கு இது போதுன்னு வெளியே வந்துடணும். ஹோல்ட் பண்ணி வைக்கக்கூடாது. ஏன்னா லாஸ் ஆனாலும் அதிக குவான்டிட்டி லாஸ் டக்குன்னு இறக்கி விட்டுரும். சரிங்களா, இதுக்கு முன்னாடியே விட செபி நினைச்சிட்டாங்கல்ல நிறைய லாஸ் பண்ணுறாங்கன்னா, ஆனால் அவங்களுக்கு அகேன்ஸ்டாக வந்து மார்க்கெட் போனால் தெரியும். அதாவது அவங்களுக்கு தெரியும் இதெல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து எந்த அளவுக்கு அப்ளிகபிள் ஆகும்னு சொல்லிட்டு. இனிமே தான் ரீட்டைல் ட்ரேடர்ஸ் வந்து அதிகமாக லாஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு ஜாஸ்தியாக இருக்குது. ஏன்னா இதுக்கு முன்னாடியாவது ஒரு 2000 வந்து 25,000 போடுவீங்க, போனால் 2500 தான். ஆனால் இது 75 போட்டிங்கன்னா 7500 போயிடும். ஒரு செகண்டில் எல்லாத்தையும் காலி பண்ணிடுவாங்க. சரிங்களா, ஸோ அதனால் வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. ரொம்ப காஷியஸாக ட்ரேட் பண்ணுங்கள். ஆனால் ப்ராஃபிட் வந்தாலும் உடனே கிடைக்கும், லாஸ் வந்தாலும் உடனே வந்து லாஸ் ஆகிடும். ஸோ ப்ராஃபிட்டில் இருக்கிறதுனால ட்ரெயினிங்கில் போங்க. இது வந்து 70 வரும்போது பார்த்துக்கலாம். இப்போதைக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஒரு 25 வந்து ஒரு லாட்னா இந்த ஒரு லாட்டை வந்து எடுத்து ஹோல்ட் பண்ணி வச்சு உங்களுக்கு ஷேப் பண்ண முடியுதான்னு பாருங்கள். ஒரு குவிக் ப்ராஃபிட் எடுத்து வெளியே வர முடியுதான்னு பாருங்கள். அவ்வளோதான். ஓகேங்களா, இப்போ ட்ரேடரோட மைண்ட் செட் என்னவா இருக்கும்னு நான் ஒரு சின்ன ஒரு எஃபெக்ட் சொல்லிடுறேன். யார் ட்ரேட் பண்ணலாம், இப்போ ஒரு ஸ்டூடெண்டாக இருக்கவங்க வந்து ஒரு 10,000 சேவிங்ஸ் வச்சிருக்காங்கன்னா அவங்க வந்து ஒரு ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஒரு எஃப்என்டோவில் வந்து ஒரு 2,500 எடுத்து உள்ள கொண்டு வந்து போட்டு பார்ப்பாங்க. இதே மந்த்லி சேலரி போகிறவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு 15K இருந்துச்சுன்னா அதை இன்வெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க. ஒரு எஃப்என்டோவில் வந்து ஒரு 10K போட்டு போவாங்க. இதே இல்லை நான் ஒரு பிஸ்னஸ் மேனாக இருக்கேன், எனக்கு ஒரு சைடு இன்கம் வேணும் அப்படிங்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு குறிப்பிட்ட பகுதி ஒரு 10 to 20% எடுத்து வந்து இன்வெஸ்ட் பண்ணி அவங்க ட்ரேட் பண்ணி பார்ப்பாங்க. ஆனால் ரெண்டு விஷயம் நடக்குதுங்க. உடனே நான் வந்து முன்னேறணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து ட்ரேடுக்குள்ளே வரும்போது நான் ஒரு டிஸ்க்ளைமர் கொடுத்துட்றேன். அவங்களுக்கு நாலேஜ் இருந்தால் பிரச்சனை இல்லை. இப்போ நாலேஜ் இருக்கிறவங்களுக்கு கையில் கேபிட்டல் இருக்காது. கையில் கேபிட்டல் இருக்கிறவங்களுக்கு போதுமான அளவு இதை பற்றி தெரியாது. ஸோ தெரிஞ்சுக்கிட்டு உள்ளே வர்றது ரொம்ப நல்லது. எனக்கு ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, நான் உடனே வந்து வெல்த்தி ஆகணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்லிட்டு கடன் வாங்கி உள்ளே வந்து போட்டிங்கன்னா நீங்கள் நாலேஜபிள் பர்சன் இருந்தால் பிரச்சனை கிடையாது. ஆனால் அவசரப்பட்டு ட்ரேடுக்குள்ளே வர்றது ரொம்ப சிக்கல் உண்டாக்கி விட்டுரும். ஸோ கொஞ்சம் தள்ளி நின்று வேடிக்கை பார்த்துட்டு நல்லா கற்றுட்டு அதுக்கப்புறம் உள்ளே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லாமே உங்களுக்கு சார்ட் பண்ணி கொடுக்கும். மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் நல்ல பிஸ்னஸ் மார்க்கெட் தான். ஆனால் அதை நீங்கள் வந்து எப்படி யூஸ் பண்ணுறீங்கிற இதெல்லாம் தான் இருக்குது. நீங்கள் உள்ளே வந்துட்டு பணம் போட்டோடனே மார்க்கெட்டை கோவப்பட்டு போகிறதும் ப்ராஃபிட் கொடுக்கும்போது மார்க்கெட்டை புகழ்ந்து பேசுகிறதும் வேலைக்கே ஆகாது. ஏன்னா இது வந்து உங்களை மாதிரி லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பேர் வந்து உள்ள இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. டெய்லி வந்து ஏகப்பட்ட க்ரோர்ஸ் வந்து டிரான்சாக்ஷன் ஆகிட்டு இருக்கு. நீங்கள் யோசிச்சு பாருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் ரீட்டைலர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5,000 10,000 போட்டு ட்ரேட் பண்ணுறாங்க, ப்ராஃபிட் லாஸ் பண்ணி வெளியே போகிறாங்க. ஆனால் அதிகப்படியாக யார் யூஸ் பண்ணுறா, FIS DIS அவங்களுக்கான மார்க்கெட் தான் இது. FIS பை பண்ணுறாங்க, DIS செல் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கான மார்க்கெட் தான். ஏன்னா ஒரு டைமில் வந்து 5,000 crores 10,000 crores வந்து பம்ப் பண்ண முடியும். நம்ம அப்படி பண்ண முடியாது. ஸோ அவங்களால மட்டும் தான் மார்க்கெட் மேலே போகுது கீழே வருது. டொமஸ்டிக் அண்ட் ஃபாரின் இன்ஸ்டியூஷன்ஸால் மட்டும்தான். ஸோ அதுக்குள்ளே தான் நம்ம இருக்கிறோம். அவங்க மேலே போனால் அவங்க கூடயே மேலே போகணும், அவங்க கீழே வந்தால் கூடயே புட்டில் வந்து ப்ராஃபிட் புக் பண்ணி வெளியே வர பார்க்கணும். அவங்களுக்கு அகேன்ஸ்ட் மட்டும் மார்க்கெட் ட்ரெண்டு மாற்றவே கூடாது. ஓகேங்களா, ஓகே ஃபைன்.
இப்போ நிஃப்டி 50 வந்து ஒன் ஹவர் கேண்டில் பார்த்தீங்கன்னா இந்த சேனல் கூட ட்ரேட் ஆகிட்டு இருக்கு பாருங்க. இங்கே மேலே போகுது, கீழே வருது, மேலே போகுது, இப்போதைக்கு இந்த சேனல் கூட தான் போயிட்டு இருக்கு. ஸோ அந்த சேனலில் வந்து கொஞ்சம் கீழே டச் பண்ணிட்டு இங்கேருந்து கேப் போய் மேலே போயிடுச்சு. அகைன் கீழே வந்துட்டு பம்ப் ஆகுதா இல்லை அங்கேயும் மேலே போயிட்டு வருஷா நமக்கு இனிமேல் தான் தெரியும். ஓகேங்களா, இதை பார்த்து தான் ட்ரேட் பண்ணணும். இப்போ நான் 15 மினிட்ஸில் வந்து உங்களுக்கு லெவல்ஸ் மட்டும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன், அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இது நிஃப்டி 50யோட 15 மினிட்ஸ் கேண்டில் நான் கொடுத்துருக்கேன். எப்பவுமே நான் மார்க் பண்ண மாதிரி தான் டே ஹை டேயிலோ, வீக்லி ஹை வீக்லிலோ, மந்த்லி ஹை மந்த்லியோ மார்க் பண்ணிடுவேன். இப்போ நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னா, இப்போது ஒரு சின்ன ஒரு இதுதான், நான் கொஞ்சம் உங்களுக்கு ரொம்ப குழப்ப விரும்பலைங்க. நீ நாளைக்கு கேப் அப்போ கேப் பண்ண வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து இந்த ஹையை வந்துருக்குல்ல, இந்த ஹை இன்னைக்கு எஸ்டர்டே ஹையை வந்து மேலே பிரேக் பண்ணிட்டு மேலே போச்சுன்னா இந்த ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு ஜாஸ்தியாக இருக்குது. 24,000 வரைக்கும் போயிருங்க இப்படி மேலே போச்சுன்னா. இல்லை இங்கே ஒரு கேப் அப் கொடுத்துட்டு இங்கே ரீடெக்ஸ் பண்ணிட்டு கீழே வந்துச்சுன்னா இந்த லோ உடைக்கணும் பாருங்க. அன்னைக்கு எஸ்டர்டே லோ பிரேக் பண்ணி கீழே போச்சுன்னா இந்த ஸ்விங் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஸ்விங் வரைக்கும் போகும். இதை உடச்சி கீழே போச்சுன்னா அகைன் வந்து பார்த்தீங்கன்னா 23,000 வந்து லாங் ரெசிஸ்டன்ஸ். ஆனால் நீங்கள் ஷார்ட்டஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து இதுக்கு அடுத்து 23,300, அதுக்கு அடுத்து 23,200. மேக்ஸிமம் இந்த 23,200 வந்து கொஞ்சம் உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்க வாய்ப்பு ஜாஸ்தியாக இருக்கும் அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா. ஓகேங்களா, இதை பிரேக் பண்ணால் தான் அது கீழே போக போகுது. இப்போ வந்து மார்க்கெட் வந்து வொலாட்டிலிட்டி ஜாஸ்தியாக இருக்குது. ஏன்னா லாஸ் சைஸ்லாம் மாற்றுறதுனால, கான்ட்ராக்ட் சைஸ் மாற்றுறதுனால எல்லாருமே வந்து நிஃப்டி 50குள்ளேயும் சென்செக்ஸ்குள்ளேயும் நிறைய வால்யூம் ஜெனரேட் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஸோ ஹைலி வொலாட்டில் இருக்கும். அதை வந்து நீங்கள் பார்த்து கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள். எனக்கு ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க நேற்று வீடியோவில். பட் நீங்கள் நிறைய பேர் மார்க்கெட்டில் பார்த்தா தெரியும், சம்டைம்ஸ் மார்க்கெட் வந்து மேலே கால் சைடு மூவ் ஆகிட்டே இருக்கும், ஆனால் புட் சைடு வந்து ப்ரீமியம் கரையாது. ஏன் அப்படின்னா அது வந்து என்ன சொல்லுதுன்னா, நான் வந்து இந்த ப்ரீமியம்க்கு வந்து டிகே உண்டான இன்னும் இருக்குது. ஸோ எனி டைம் ரிவர்சல் கொடுக்கலாம்னு சொல்லுவோம். அப்போ இந்த மார்க்கெட் வந்து அப்போ நீங்கள் ஒரு பர்டிகுலர் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து ரெண்டையும் பார்த்தா தெரியும். நீங்கள் கால் சைடு மேலே போயிட்டு இருக்கும், ஆனால் கால் சைடு ப்ரீமியம் ஏறிக்கிட்டே இருக்கும். ஆனால் அட் சேம் டைம் வந்து ப்ரீமியம் வந்து புட் சைடு வந்து இறங்கவே இறங்காது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன், நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ கால் சைடு வந்து மார்க்கெட் வேகமாக ஏறிட்டு இருக்கு, இண்டெக்ஸ் ஏறிட்டு இருக்கு. ஒரு கால் சைடுல ஒரு ஸ்ட்ரைக் பிரைஸ் ப்ரீமியம் வந்து ஒரு 50 ரூபாயில இருந்து 55, 60 போயிட்டு இருக்கு. ஆனா புட் சைட்ல ப்ரீமியம் வந்து ஒரு 50 ரூபாயில இருந்து அப்படியே நிக்குது. அது 55, 50, 45 குறையும்ல, 40 குறையும்ல, குறையாது. ஏன் அப்படி குறையாதுன்னா ஸ்டெபிலிட்டி இன்னும் ஸ்ட்ராங்கா இருக்கு. மார்க்கெட் வந்து எனி டைம் ரிவர்சல் ஆகக்கூடிய ஐடென்டிஃபிகேஷன் அதே காட்டுது. இதெல்லாம் நீங்க மார்க்கெட்ல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண தெரியும். அப்ப என்ன பண்ணணும், ஓகே இந்த மேல போற கேண்டில் வந்து எனி டைம் ரிவர்சல் ஆகலாம், அப்ப நம்ம புட் சைட்ல வந்து ரெடியா அலர்ட் ஆனோம்னா திரும்பி அடுத்த கேண்டில் வந்து ப்ராஃபிட் பண்ணலாங்கிறது உங்களுக்கு தோணிடும். அப்படி நீங்க பண்ணீங்கன்னா அதே புட் சைடு கேண்டில் மேல மறுபடியும் கொண்டு போகும். நீங்க பார்க்கலாம், நீங்க லைவ் மார்க்கெட் வந்து நிறைய பார்க்கலாம். சரிங்களா, ஒரு நாளைக்கு வந்து நான் அரேஞ்ச் பண்றேன் அந்த மாதிரி ஒரு சூழல் அமைஞ்ச உடனே வீடியோ எடுத்து கூட போறேன். நான் நேற்று அமைஞ்சது சூழ்நிலை, எனக்குமே அந்த அமைஞ்சது, அந்த சூழ்நிலை அமைஞ்சது. ஃபின்னிஃப்டியில் வந்து ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து நானே வச்சிருந்தேன், கால் சைடு மேலே போயிட்டு இருக்கு, பட் புட் சைடு வந்து இறங்கவே இல்லை. அப்பயே நான் நோட் பண்ணிட்டேன், ரைட் ஓகே அகைன் புட் சைடு ரிவர்ஸில் கொடுக்கணும்னு வச்சேன். அதே மாதிரி ரிவர்ஸில் கொடுத்தது அந்த இடத்துல. சரி ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதோட லெவல்ஸ் வந்து இதுதான். 23,800 வந்து ஹை ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகும், இமிடியேட் ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகும். அதுக்கு மேலே போச்சுன்னா 23,900. ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்விங் இருக்குல்ல, ஒன்ஸ் இதில் கட் ஆகி போச்சுன்னா ஈஸியாக வந்து இங்கே டச் ஆகிடும். எங்க இந்த 24,000 வந்து ஈஸியா வந்து புல் மார்க்கெட் இருந்துச்சுன்னா மேல டச் ஆயிடும். சரிங்களா, நான் வந்து ஒரு குறிப்பிட்ட லெவலில் மட்டும் கொடுக்குறேன். கசகசன்னு கொடுத்தா உங்களுக்கு என்ன சொல்றது, உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டபிள் ஆகாது. இதெல்லாம் இம்மீடியட் ரெசிஸ்டன்ஸ், இம்பார்ட்டன்ட் ரெசிஸ்டன்ஸ் நான் கொடுக்குறது எல்லாமே. சரிங்களா, அதை மட்டும் நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க, உங்களுக்கு இது கொஞ்சம் ஐடியா கிடைக்கும். அவ்வளோதான். நிஃப்டி 50யோட ஓஏ சேஞ்ச் பார்த்துக்கோங்க. இன்ட்ராடே ஓஏ சேஞ்ச் தான் இது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து கால் சைடு வந்து அதிகமாக காட்டிகிட்டு இருக்கு. பட் ட்ரேடிங் ஆரம்பிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் நிறைய சேஞ்சஸ் கிடைச்சாலும் கிடைக்கும் உங்களுக்கு. அதை நீங்கள் நோட் பண்ணி பாருங்கள். இது வந்து ஷோயை இது வந்து பார்த்தீங்கன்னா அன்வைண்டிங் பண்ணது, எத்தனை பேர் வெளியே போயிருக்காங்க காட்டுறது. இப்போ வந்து நான் இது காமிச்சிடுறேன் ஹைலைட்ஸ். இப்போ 23,500 வந்து மார்க்கெட் வந்து ட்ரேடாக நின்றுட்டு இருக்கிறதுக்கு அங்கே வந்து மிடில் இருக்குது. ஸோ இதை தாண்டி பிரேக் அவுட் ஆச்சுன்னா அடுத்து ஹை ரெசிஸ்டன்ஸ் 23,600 இருக்குது. இது பிரேக் அவுட் கீழே போச்சுன்னா 23,400 வரைக்கும் பாருங்க பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இதை மட்டும் நீங்கள் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா, அடுத்து நம்ம பேங்க் நிஃப்டி பார்த்துடலாம். அடுத்து பேங்க் நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி உங்களுக்கு நல்ல ஒரு மூமெண்ட் கொடுத்துருக்கு. ஸோ பேங்க் நிஃப்டி ஹை வால்டைல் இருக்கிறது வந்து கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா எல்லாருமே வீக்லி எக்ஸ்பைரி வந்து சென்செக்ஸும் நிஃப்டி 50 போயிட்டதுனால பேங்க் நிஃப்டியில் வந்து ஓஏயும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். பட் லாங் ட்ரேட் கிடைக்கும். ஒரு 1 மந்த் வரைக்கும் நீங்கள் ஹோல்ட் பண்ணி ட்ரேட் பண்ணி பார்க்கலாம். பட் நல்லா இருக்கும். அதில் வந்து நல்லா நீங்கள் பொசிஷன் ஹோல்ட் பண்ணலாம். ஸ்விங் கிடைக்கும் போது வந்து புக் பண்ணிட்டு வரலாம். பட் நல்லா இருக்கும். இதுக்கு முன்னாடி இருந்த ட்ரேடோட நம்ம டெய்லி எக்ஸ்பைரி வந்து ஒரு பெனிஃபிட் என்ன தெரியுமாங்க, டெய்லி எக்ஸ்பைரி டெய்லி தலைவலி பயந்து ட்ரேட் பண்ணணும். ஆனால் இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ஆக்ஷன் நல்லா ஒர்க் ஆகும், நல்ல ஒரு வொலாட்டிலிட்டி கிடைக்கும், நல்ல ப்ரைஸ் மூவ்மெண்ட் கிடைக்கும், நல்ல ஒரு ப்ராஃபிட் புக் பண்ண முடியும். இனிமேல் தான் நல்ல ப்ராஃபிட்டே புக் பண்ண முடியும் இதனால விட. ஸோ நீங்கள் அதை வந்து மைண்டில் வச்சுக்கோங்க.
இனிமேல் ட்ரேட் எடுக்கும்போது பேங்க் நிஃப்டி மட்டும் கிடையாது, எல்லாத்துலேயுமே நல்லா ப்ராஃபிட் புக் பண்ண முடியும் தான், பட் பொறுமையாக இருக்கணும். ஓகேங்களா? பேங்க் நிஃப்டி வந்து இந்த 51,000 வந்து ஒரு இமீடியட் சப்போர்ட்டை வந்து ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகிட்டு இருக்கும். ஒரு இமீடியட் சப்போர்ட் வந்து 50,500. ஒன்ஸ் இந்த 50,500 பிரேக் பண்ணிச்சுன்னா நெக்ஸ்ட் மேஜர் சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா டே லோ கட் பண்ணி கீழே போகணும். டே லோ கட் பண்ணிட்டு கீழே போகும்போது இந்த இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஸ்விங் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஸ்விங் வந்து உங்களுக்கு வந்து நல்ல ஒரு சப்போர்ட்டான ஆக்ட் ஆகும். அதாவது 50,200 அதையும் கட் பண்ணி கீழே போச்சுன்னா அடுத்த ஸ்விங்கு பார்த்தீங்களா, ஒரு லார்ஜ் ஸ்விங் இருக்கா, 50,000 வரைக்கும் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து இனிமேல் வந்து இமீடியட்டாக வந்து கொஞ்சம் கொஞ்சம் தான் மூவ் ஆகும், மேலே போயிட்டு இருக்கும். பட் நல்ல ஒரு ஃப்ளக்சுவேஷன் கிடைக்கும். சரிங்களா? மேலே ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணிட்டு மேலே போச்சுன்னா அடுத்து ரெசிஸ்டன்ஸ் மூவ் ஆகிட்டு இருக்கும். அடுத்து வந்து 51,500 தான் லாங் ரெசிஸ்டன்ஸாக இருக்குது, லாங் ஓயாக இருக்குது. ஸோ நீங்கள் இப்போ பார்க்குறது வந்து பேங்க் நிஃப்டி பார்க்குறீங்க. நான் ஆல்ரெடி நான் உங்களுக்கு கொடுத்த சார்ட்டில் வந்து நான் ஃபஸ்ட் போட்ட வீடியோவில் இந்த ட்ரெண்ட் லைன் இந்த இது ட்ராப் பண்ணியிருப்பேன். இது இன்னும் தாண்டவே இல்லை பாருங்கள், அந்த ரெசிஸ்டன்ஸ் கீழே தான் போயிட்டுருக்கு. இன்னொன்று சொல்கிறேன், வீக்லி லோவில் கீழே தான் மார்க்கெட் வந்து 50 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ எனி டைம் மார்க்கெட் ரிவர்சல் ஆகிறாங்கிறது இனிமேல் தான் நம்ம பார்க்கணும். சரிங்களா? ஓகே ஃபைன். இப்போ வந்து பேங்க் நிஃப்டியோட ஓயை பார்த்துடலாம். பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா ஓயை சொல்லிக்கிற மாதிரி எங்கேயுமே சிக்னிஃபிகண்ட்டாக இல்லவே இல்லை. அது வந்து லாங் ஓயை வந்து 51,000, இப்போதைக்கு இமீடியட்டாக வந்து சப்போர்ட் ஜோன் வந்து 50,500. அதான் சொல்கிறேன்ல, ஓயை வந்து லாங் ஓயை கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கேருந்து லாங் கேப் ஸ்விங்கு வந்து அதிகமாக கிடைக்க வாய்ப்பு இருக்குது. பட் வாலட்டிலிட்டி வந்து நிஃப்டி 50 சென்சஸ் ஜாஸ்தியாக இருக்கும் பேங்க் நிஃப்டியோட. ஸோ அதை கொஞ்சம் காஷியஸாக ட்ரேட் பண்ணுங்கள். இது வந்து 1 மந்த் எக்ஸ்பைரி ஆகிறதுனால நீங்கள் யாரும் பயப்பட தேவை கிடையாது. ஓகேங்களா? ஸோ நிஃப்டி 50 தாங்க லாஸ்ட் வீக்கு. இந்த லாஸ்ட் வீக் லோவோட கட் பண்ணிவிட்டு எங்கே வந்துருக்கு பாருங்கள், இந்த கீழே வரைக்கும் வந்துட்டு இங்கே தான் க்ளோஸ் வச்ச மாதிரி காய்ச்சிருக்காங்க. ஸோ இந்த வீக் வந்து இந்த கேண்டில் வந்து ஸ்பின்னிங் டாப் வந்து இங்கிட்டு போகலாம் அங்கிட்டு போகலான்ற ஒரு மொமெண்ட் தான். நாளைக்கு இதை பிரேக் பண்ணி மேலே போனால், இந்த வீக் இந்த பிரேக் பண்ணி மேலே போனால் எல்லாமே அப் ட்ரெண்டுக்கான வாய்ப்பு ஜாஸ்தியாக கிடைக்கும். இல்லை பிரேக் பண்ணி கீழே போச்சுன்னா அகைன் வந்து இருக்கிற ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் கொண்டு போயிருக்காங்க 23,000 வரைக்கும். சரிங்களா? லேட்டராக பார்க்கலாம். நாமே உங்களுக்கு வந்து வேறு மாதிரி கொஞ்சம் ஏதாச்சும் உங்களுக்கு இம்பார்ட்டண்ட்டாக தேவைன்னா சொல்லுங்கள், நான் ரிசர்ச் பண்ணி போடுறேன். இப்போ முழுக்க என்னோட ட்ரேடிங் ஆக்டிவிட்டிஸ் மட்டும் தான் நான் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன். நான் எப்படி ட்ரேட் பண்ணுவேன், நான் எப்படி லெவல் நோட் பண்ணுவேன், அது எனக்கு வந்து எஃபிஷியன்ட் இருந்தால் சொல்லி உங்களுக்கு கொடுத்துருக்கேன். என்னால் வந்து சிங்கிள் பைசா யாரும் வந்து லாஸ் பண்ணக்கூடாதுங்க. அதனால தான் நான் திருப்பி சொல்கிறேன். நான் கொடுக்குற லெவல்ஸ்லாம் நீங்கள் வந்து ஒரு பேக் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். ஏன்னா நீங்கள் இந்த மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு வரி வந்து தப்பாக போயிடுச்சு வச்சுக்கோங்களேன், ஒரு கைடன்ஸ் தப்பாக போயிடுச்சுன்னா ஃபுல்லாகவே லைஃபே காலியாகிற மாதிரி இருக்கும். ஏன்னா சில பேர் அதிலே தான் ஒரு இம்பார்ட்டண்ட்டாக இருப்பாங்க, எனக்கு மார்க்கெட் பிஸ்னஸ் மாதிரி கொண்டு போகணும்னு நினைப்பாங்க. ஸோ அவங்களுக்குலாம் ரிசர்ச் நல்லா தேவை. நீங்கள் ஓன் ரிசர்ச் பண்ணுங்கள். யார்கிட்டமே பணம் கொடுத்து லைவ் ட்ரேடோ இல்லை உங்களோட இது வந்து ஐடென்டிட்டி விட்டு கொடுத்துடாதீங்க. பணம் கொடுத்து ட்ரேட் பண்ணாதீங்க. யார்கிட்டமே ஒரு ஸ்கேமை வந்து மாட்டிக்கிட்டாதீங்க. நான் அடுத்து ஒரு ஸ்கேம் வீடியோ போடுறேன், அதை நீங்கள் பாருங்கள். எனக்கே நடந்தது அந்த ஸ்கேமு. ஆக்சுவலாக நான் உஷாராகிட்டேன், அதை உங்களுக்கு நான் கன்வே பண்ணுறேன், நீங்கள் அதையும் பாருங்கள். ஓகேங்களா? ஓகே, இப்போதைக்கு லெவல்ஸ் கொடுத்தா இவ்வளோ தாங்க குறிச்சிக்கோங்க. டே பை டே வந்து உங்களுக்கு இனிமேல் ரெகுலராக வந்து லெவல்ஸ் வந்து நான் ஃபாலோ பண்ணுறதுக்கு வந்து கைடன்ஸ் பண்ணுறேன். எதுவும் புரியல, நான் டீச்சிங் மெத்தட் மாற்றினா கூட சொல்லுங்கள், மாற்றிக்கிறேன். ஓகேங்களா? தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஸோ மச். வாட்ஸ்அப் சேனல் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், தேவைப்பட்டால் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் வந்து லெவல்ஸ் வந்து சப்போஸ் டே ட்ரேடிங் நடக்கும்போது எங்கேயாவது வந்து ஏதோ அலர்ட் கொடுக்கணும்னா கொடுத்துட்றேன். சப்போஸ் இங்கே ஓஏ வந்து ஜாஸ்தியாக இருக்குது, எனக்கு ரிவர்ஸ் ஆகிற வாய்ப்பு இருக்கா, இங்கே யாரும் வந்து உள்ளே என்ட்ரு ஆகக்கூடாதுன்னா நான் அலர்ட் கொடுத்துட்றேன். மற்றபடி கால்ஸ் டிப்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ண மாட்டோம். அது வந்து நமக்கு அவசியமும் கிடையாது. ஏன்னா இந்த லெவல்ஸை பார்த்தாலும் நீங்களே வந்து ஜீனியஸ் ஆகிடுவீங்க. யார்கிட்டையும் போயிட்டு மார்க்கெட் விஷயத்தை மட்டும் போது கற்றுக்கணும்னு சொல்லிட்டு காசு நிறைய வேஸ்ட் பண்ணிடாதீங்க, அது ஒர்த்லெஸ் ஆயிரும். மார்க்கெட் தான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கும். மார்க்கெட் நீங்கள் ஃப்ரெண்ட்லி அப்ரோச் பண்ணுங்கள், உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக மார்க்கெட் கை கொடுத்து கூட்டு போகும். அக்ரெசிவாகவும் எமோஷனலாக உள்ளே வந்துடாதீங்க. ஒரு நாள் நீங்கள் எமோஷனாக இருந்தீங்கன்னா ட்ரேடே பண்ணாதீங்க, லீவ் போட்டிங்க போயிடுங்க. கொஞ்சம் ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அப்போ தான் மைண்டு கிளாரிட்டியாக இருக்கும். நல்லா தூங்குங்க, நல்லா சாப்பிடுங்க, நல்லா வந்து லைஃப் என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.